ஈஸ்வரி முகத்துல கறி பூசி ராஜாங்கம் நிரபராதின்னு தமிழ்ச்செல்வி கோர்ட்டுல நிரூபிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாட் மேடம், எதுக்காக நீங்க இந்த சக்தியோட கேஸ் ஃபைல அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் அங்க தமிழ்ச்செல்வியோட ப்ரொஃபஸரை கூப்பிட்டு விசாரிக்க, சாரி சார், தமிழ்ச்செல்வி தான் ஏதோ சக்தியோட ரிப்போர்ட்டை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. லெசனுக்காக தான் கேட்டாங்க சார், அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னு எங்க ப்ரொஃபஸர் சொல்ல, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்லிக்கிட்டு இருக்க. அதே நேரம் நீதிமான் இங்க பிரின்சிபலோட ரூமுக்கு வராரு. வந்த நீதிமானோ, என்ன சார் என்ன வர சொல்லிருந்தீங்க, என்ன விஷயம், எல்லாம் சரியா தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீதிமான் கேட்க, ஐயோ சார், நாம எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ ஆனா அதெல்லாம் நடந்துருச்சு சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், நம்ம காலேஜ்ல தமிழ்ச்செல்வின்னு ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு என்னாச்சுன்னு தெரியல, சக்தியோட அந்த கேஸ் ரிப்போர்ட்டை எடுத்து அவ போன்ல போட்டோ எடுத்தா சார். ஆனா அதை நான் பார்த்து எல்லாத்தையுமே வாங்கி டெலீட் பண்ணிட்டேன். ஆனாலும் சொல்ல முடியாது சார், இந்த கேஸ் விஷயமா அந்த தமிழ்ச்செல்வி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சார். நீங்க சொல்லி தான் அந்த சக்தி பாடிக்கு பதிலா நீங்க ஒரு பாடி கேட்டதா நான் காலேஜ்ல இருந்த ஒரு பாடியை கொடுத்து அதை சக்தி பாடின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நானும் ஃபேக்கா ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டேன். ஆனா நீங்க மாட்டினாலும் தயவு செஞ்சு என்ன மாட்டி விடாதீங்க, அதுக்கப்புறம் என் காலேஜோட பேரும் போயிடும், என்னோட பேரும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ப்ரொஃபஸர் சொல்ல, சார் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா இதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் வெளியே வர. அதே சமயம் எதுக்காக இந்த பிரின்சிபல் அந்த சக்தியோட கேஸ் ரிப்போர்ட்டை அவ்வளோ கோபத்தோட வாங்கினதோ மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபோனில் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபோனில் இருந்த ஃபோட்டோவையும் டெலீட் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு எதையோ யோசிச்சுக்கிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி நடந்துக்கிட்டு வர, அங்கே பிரின்சிபல் ரூம்ல இருந்து நீதிமான் வெளியே வர்றதை எங்கள் தமிழ்ச்செல்வி கவனிச்சிடுறாங்க. இது நீதிமானாச்சே, எதுக்காக பிரின்சிபலோட ரூம்ல இருந்து வெளியே வராரு, இதுல ஏதோ ஒன்று தப்பா நடக்கிற மாதிரியே மனசுக்குள்ள தோணிக்கிட்டு இருக்கு, இது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வி எப்பவும் போல காலேஜ் முடிஞ்சு பஸ் பிடிக்கிறதுக்காக ரோட்ல நடந்துகிட்டு வர, எதிரில் வந்த காவியாவோ இங்க காரை விட்டு இறங்கி வந்து அங்க தமிழ்ச்செல்விய கட்டாயப்படுத்தி தன்னோட கார்ல ஏத்திக்கிட்டு கிளம்புறாங்க. தமிழ்ச்செல்வி, நான் பாட்டுக்குன்னு ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு வரேன், ஆனா எதையோ யோசிச்சுக்கிட்டே வரீங்க போல இருக்கு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு காவியா கேட்க, தமிழ்ச்செல்வியோ காலேஜில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாம அங்க காவியா கிட்ட சொல்ல, இல்ல உண்மையாலுமே நீங்க நினைக்கிற மாதிரி இதுல எனக்குமே சந்தேகமா இருக்கு. ஆமா, நீதிமான் சொல்றீங்கல்ல, அவர் ஏற்கனவே ராஜாங்க மாமாவுக்கு எதிரின்னு தான் நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்களோட பிரின்சிபலை எதுக்காக அந்த நீதிமான் பார்க்க வரணும்? அப்போ இதுல ஏதோ இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, நீங்க பார்த்த அந்த கேஸ் ரிப்போர்ட்டை எதுக்காக பிரின்சிபல் கோவத்தோட உங்க போனை வாங்கி டெலீட் பண்ணணும்? இதுலயும் ஏதோ இருக்கு. அப்போ அந்த நீதிமானும் பிரின்சிபலும் சேர்ந்துதான் அந்த பாடிங்கிற பேர்ல எதையும் மறைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு காவியா சொல்ல, இங்க தமிழ்ச்செல்வியோ, அதுதான் நானுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் காவியா. அது மட்டும் இல்ல, சத்தியமா சொல்றேன், நான் என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வையின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆனால் அந்த காரியத்தை யார் பண்ணுதுன்னு தெரியல, அதையுமே நான் ஒரு பக்கம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி ரொம்ப வருத்தமாகவே சொல்ல, என்னது நீங்கள் கால் பண்ணலையா? அப்போ நம்ம வீட்டில் தான் யாரோ பண்ணியிருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க தமிழ்ச்செல்வி, நாளைக்கே நான் போஸை அழைச்சிக்கிட்டு ராஜாங்க மாமாவோட வீட்டுக்கு தான் போக போகிறேன். அந்த வீட்டுக்கு போய் உங்களுக்காகவே நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன். அந்த வீட்டில் இருந்தாலே 4-5 நாளில் நான் உண்மையை கண்டுபிடிச்சிருவேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு போய் நேராக அங்கே வசந்தியோட வீட்டில் இறக்கி விட்டுட்டு, அதே சமயம் இங்கே காவியா மறுநாள் அங்கே போஸை அழைச்சிக்கிட்டு ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க காவியா வந்திருக்கிறத பார்த்து அங்க ஈஸ்வரி வந்துட்டா. இவ வேற, டே போஸு வாடா, இப்போ எப்படிரா எல்லாமே உங்களுக்குள்ள செட் ஆயிடுச்சா, ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கேட்க, அங்க போஸோ, அம்மா இப்போதான் நான் ஓரளவுக்கு திருந்தி வந்துகிட்டு இருக்கேன், அதனால காவியா என்ன முழு மனசோட ஏத்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு, நீ அதை பத்தியெல்லாம் யோசிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா பின்னாடியே போஸு போக, பாத்தியாடி என் புள்ளைய எப்படி மயக்கி வச்சிருக்கா பாரு, எக்கேடு கெட்டுனா போகட்டும். கொஞ்ச நேரத்துல இங்க சேதுவோட ரூம்ல பயங்கர சத்தம் கேட்க காவியா வேக வேகமா சேதுவோட ரூமுக்கு போறாங்க. மாமா, என்ன மாமா இது, குடிக்கிறது மட்டும் இல்லாம இப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா கேட்க, வாப்பா
எனக்கு என் வாழ்க்கையை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கோபம் வருது. அது மட்டும் இல்லை, நான் என்னோரம் படிச்சிருந்தா இந்த கேஸ் ரிப்போர்ட்டை படித்து என் அப்பாவை எப்படியாவது நான் வெளியே கொண்டு வந்திருப்பேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது அந்த சக்தியோட கேஸ் ரிப்போர்ட், அதாவது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை அங்கே காவியா கிட்ட காட்ட, என்ன மாமா இது இது என்ன கேஸ் ரிப்போர்ட் மாதிரி இருக்கு? ஆமாம், வக்கீல் என்கிட்ட இந்த மாதிரி இதுதான் சக்தியோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துருந்தாரு. நான் என்னதான் இந்த கேஸ் ரிப்போர்ட்டை படித்து பார்த்தாலும் எனக்கு ஒரு இழவும் புரிய மாட்டேங்குது காவியா. காவியா, எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா? இந்த கேஸ் ரிப்போர்ட்டை நீ படித்து பார்க்குறியா? இந்த போஸ்ட்மார்ட்டம் இது என்ன சொல்லுதுன்னு நீயாவது கொஞ்சம் படித்து பார்த்து சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேது சொல்ல, உடனே எங்கள் காவியாவுக்கு ஒரு ஐடியா வருது. எப்படியாவது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போய் அங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுத்தா தமிழ்ச்செல்விக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக, மாமா எனக்கு படிக்க தெரியும், ஆனால் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க படித்து கொடுப்பாங்க. அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்கிறேன் மாமா, இதை நான் எடுத்துக்கிட்டு போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்க, சரிப்பா தாராளமாக எடுத்துக்கிட்டு போ, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக சொல்லு, ஏன்னா நாளைக்கு கோர்ட்டில் அப்பாவை ஹியரிங்க்கு கூட்டிகிட்டு வராங்க. அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த ரிப்போர்ட்டை நான் எடுத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு நேராக அந்த ரூமுக்கு போய் அங்கே தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்க காவியா. தமிழ்ச்செல்வி, உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்கள் எங்கிட்ட காரில் வரும்போது சொல்லியிருந்தீங்களே, உங்கள் பிரின்சிபல் அந்த சக்தியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்து டென்ஷன் ஆனாரு, டெலீட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ அந்த கேஸ் ரிப்போர்ட்டு என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியா சொல்ல, இதை கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. என்ன சொல்கிறீங்க காவியா? அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உங்ககிட்ட எப்படி? அதுவா, வீட்டுக்கு தான் வந்திருந்தேன். இங்கே சேது மாமா ரொம்ப டென்ஷனாக குடிச்சிட்டு ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. என்னன்னு ரூமுக்கு போய் கேட்கும்போது தான் வக்கீல் ஏதோ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுத்தாராம். அதனால என்ன படித்து பார்க்க சொன்னார். எனக்கு ஒன்றும் தெரியாது, உங்ககிட்ட கொடுக்கலாம், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் ஃபோட்டோ எடுத்து உங்கள் செல்ஃபோனுக்கு அனுப்புகிறேன், சீக்கிரமாக உங்களுக்கு ஏதாவது அதில் ஒரு க்ளூ கிடைக்குதான்னு பாருங்கள் அப்படின்னு காவியா தன்னோட ஃபோனில் சக்தியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அங்கே தமிழ்ச்செல்விக்கு அனுப்புகிறாங்க. தமிழ்ச்செல்வியோ அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக எங்கள் ஜெனியோட வீட்டுக்கு போக, வீட்டுக்கு வந்த தமிழ்ச்செல்வியோ அங்கே ஜெனி கிட்ட, ஜெனி சக்தியை பற்றி ஒரு சில விஷயம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்க, வா தமிழ், நீ தான் எப்படியோ எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச, ஆனால் பாத்தியா உன் மாமனாரும் என் அப்பாவும் சேர்ந்து என் புருஷனை கொலை பண்ணிட்டாங்க. இப்போ நீ எதுக்காக வந்திருக்க? சக்தியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு, அதை நான் உங்ககிட்ட காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு செத்து போனது சக்தியா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு என் மனசுக்குள்ள தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி தன்னோட ஃபோன்ல இருந்த அந்த போட்டோவை எடுத்து அங்க ஜெனி கிட்ட காட்ட, ஜெனி ஒவ்வொரு போட்டோவை பார்க்க, அதுல இது சக்தி தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இதான் ஜெனி உறுதியா சொன்னாலும் அங்க தமிழ்ச்செல்வியோ ரொம்ப குழப்பத்தோடவே, இங்க பாரு ஜெனி, நீ பதட்டப்படாம பொறுமையா ஒவ்வொரு போட்டோவையும் பாரு, ஒவ்வொரு கையையும் பாரு. இந்த கை சக்தி தானா? உனக்கு நல்லா தெரியுமா? நீ எத்தனை தடவை அவர் கூட நீ பழகியிருக்க, நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி காட்ட, அந்த கையை உத்து உத்து பார்க்க, தமிழ் இது சக்தியோட கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியோட அங்க ஜெனி சொல்ல, உடனே தமிழ்ச்செல்வியோ, என்ன சொல்ற? ஆமாம் தமிழ், என்னோட பேரையும் சக்தியோட பேரையும் ஹார்ட் சிம்பிள் போட்டு பச்சை குத்தி வச்சிருப்பான், எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த பச்சை குத்துனது இந்த கையில இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜெனி சொல்ல, இங்க தமிழ்ச்செல்விக்கு அதிர்ச்சியாகி, ஒருவேளை இங்க வெட்டுக்காயம் பட்டிருக்கே அந்த இடமா இருக்குமோ? இல்ல, இதோ இந்த இடத்துல தான் அவன் பச்சை குத்திருப்பான், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்ல, இங்க தமிழ்ச்செல்விக்கு அங்க சக்தி இறக்கவே இல்லை, இவங்க ஏதோ நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஜெனி, கண்டிப்பா உன் புருஷன் சக்தி இறக்கவே இல்லை, இது எல்லாமே ராஜாங்க மாமாவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு நாடகத்தை நடத்துறாங்க, இது உண்மை என்னன்னு நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க காவியா தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி, நான் உங்களுக்கு போட்டோ அனுப்பியிருந்தேனே, அதுல ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்க, தமிழ்ச்செல்வியோ நடந்த எல்லாத்தையும் சொல்ல, என்ன சொல்றீங்க தமிழ்ச்செல்வி? அப்படியா, பச்சை குர்த்தி இருக்குமா? அப்போ யாரோ திருட்டுத்தனமாதான் ஏதோ ஒரு பாடியை மாத்திருக்காங்க, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்ல, இதுல சந்தேகமே பட வேண்டாம், அந்த நீதிமானும் எங்க பிரின்சிபலும் சேர்ந்துதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க, இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியல காவியா அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வி கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே எங்க காவியாவோ, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்களா? எப்படி காவியா?
அதான் என் புருஷன் போஸ் இருக்கானே, அவன் முன்னாடி ரவுடியா இருந்தான், இப்போ திருந்திருக்கான். ஆனா மறுபடியும் நல்லதுக்கு ரவுடியானா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு தானே கோர்ட்ல ஹியரிங் வருது, அதுக்குள்ள போஸ ஒரு ரவுடியாக்கி அந்த பிரின்சிபல் கழுத்துல கத்திய வச்சா அவன் வாயால எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்ல, என்ன சொல்றீங்க, போஸ் இப்பதான் திருந்தி இருக்காரு, அவரை போய் ரவுடி அப்படி இப்படின்னு. ஐயோ தமிழ்ச்செல்வி, நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்காதீங்க. எது எதுக்கு நியாயத்துக்கு போராடணுமோ அதுல மாறினா தப்பே கிடையாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவியா ஒரு வழியா அங்க போசு கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்ல, உடனே எங்க போசுமே, என்ன சொல்ற காவியா, அப்படியா, நான் கண்டிப்பா உனக்காக உதவி பண்றேன். மறுநாள் இங்க எப்பவும் போல பிரின்சிபல் கார்ல போய்கிட்டு இருக்க அதே சமயம் இங்க போசுமே அங்க வழியிலேயே அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிற மாதிரியும், உடனே அங்க பிரின்சிபல் காரை விட்டு கீழே இறங்கி வர அங்க இருந்த போசோ எழுந்து உடனே அங்க பிரின்சிபலோட கழுத்துல கத்திய வச்சு ஒரு கார்ல கடத்திக்கிட்டு நேரா காவியா இருக்க இடத்துக்குமே போறாங்க. தமிழ்ச்செல்வி, நீங்க அங்க மறைஞ்சு இங்க என்ன நடக்குதோ எல்லாத்தையும் வீடியோ எடுங்க, போஸு நான் சொன்னதெல்லாம் அவன் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியாவும் தமிழ்ச்செல்வியும் மறைஞ்சிருக்க அங்கே போஸு பிரின்சிபலை கடத்தி கூட்டிட்டு வந்து ஒரு பாழடைஞ்ச வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அங்கே கட்டி போட்டு பிரின்சிபல் கிட்ட ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, நீயும் அந்த நீதிமானும் சேர்ந்து அந்த சக்தியோட பாடியை என்ன பண்ணீங்க அப்படின்னு விசாரிக்க, இங்கே கத்திக்கு பயந்துக்கிட்டு அங்கே பிரின்சிபலோ என்னை விட்டுடு, அந்த நீதிமான் என்கிட்ட பணம் கொடுத்தான், அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு தான் நான் ஒரு காலேஜில் இருந்த பாடியை சக்தியோட பாடிக்கு பதிலாக நான் மாற்றி வச்சேன், எனக்கு அவ்வளவுதான் தெரியும், ஆனால் இதெல்லாம் எதுக்காக பண்ணாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிரின்சிபல் ரொம்ப கெஞ்ச இதை எல்லாத்தையும் அங்கே தமிழ்ச்செல்வி வீடியோவை எடுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் காவியா சொன்னது எங்கள் போஸுக்கு ஞாபகம் வர அங்கே கட்டி போட்டு வச்சிருந்த பிரின்சிபல் கிட்ட, இந்த ஃபோன்ல இருந்து அந்த நீதிமானுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா இந்த இடத்துக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கழுத்தில் கத்திய வச்சு இங்கே போஸ் மிரட்ட, என்னை எதுவும் பண்ணிடாத, நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீதிமான உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீங்கள் நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வந்துடுங்க அப்படின்னு அங்கே பிரின்சிபல் சொன்னதும் அந்த லொக்கேஷனுக்கு கொஞ்ச நேரத்தில் நீதிமானுமே அங்க கார் எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு. நீதிமானும் பிரின்சிபலும் சேர்ந்துதான் ஒரு பொய்யான பாடியை ஏற்பாடு பண்ணி அந்த சக்தியை கொலை பண்ணதா எங்க ராஜாங்கத்து மேல பெரிய பழி போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த எங்க தமிழ்ச்செல்வி தெரிஞ்சுக்கிட்டு காவியா போலீஸுக்கு ஃபோன் பண்ண, போலீஸோ அந்த இடத்துக்கு வந்து பிரின்சிபலையும் அங்க இருந்த நீதிமானையுமே அரெஸ்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் தாமஸையும் ராஜாங்கத்தையும் இங்க கோர்ட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வர அங்க இருந்த சேதுவோ, என்ன மாமா, நாமளும் அப்பாவை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலான்னு முயற்சி பண்ணாலும் கடைசியில் எந்த ஒரு ஆதாரமும் நம்ம கிட்ட சிக்கவே இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த காவியா கிட்ட அந்த சக்தியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் கொடுத்தேன், ஆனால் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன்னு அந்த காவியா சொல்லிச்சு, இப்போ வரைக்கும் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது ரொம்ப குழப்பத்தோட அங்கே கருப்பு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அங்கே ராஜாங்கத்தையும் தாமஸையும் இங்கே நீதிபதி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. சொல்லுங்க தாமஸ், எதுக்காக உங்க மருமக சக்திய நீங்க கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க தாமஸ கேட்க, இதோ இருக்காரே ராஜாங்க ஐயா, இவர் சொல்லிதான் நான் என் மருமகன் தாமஸை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தாமஸ் இங்க வாக்குமூலம் கொடுக்க, இல்ல என் மாமா ராஜாங்கம் மேல எந்த தப்பும் கிடையாது, என் மாமா ராஜாங்கம் நிரபராதி அப்படின்னு அங்க தமிழ்ச்செல்வி குரல் கொடுக்க, எதுவா இருந்தாலும் இங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்ல, உடனே தமிழ்ச்செல்வி அங்க காவியா கூட போலீஸோ அங்க நீதிமான் அங்க பிரின்சிபல்னு அழைச்சுக்கிட்டு நேரா கோர்ட்டுக்கு உள்ள வராங்க. உள்ள வந்த தமிழ்ச்செல்வி, எங்க மாமா எந்த தப்பும் பண்ணல, இதோ இருக்காரே இந்த தாமஸ் நீதிமான் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த சக்தியை கொலை பண்ணாமலேயே என் மாமாவை ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிறதுக்காக ஒரு நாடகத்தை நடத்தின திட்டம் தான் இது, சக்தி சாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டருமே அங்க நீதிமான அரெஸ்ட் பண்ண காரணத்தை அப்படியே அங்க ஜட்ஜி கிட்ட சொல்ல, ஜட்ஜுமே நீதிமான் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு எங்க ராஜாங்கம் ஒரு நிரபராதி, சீக்கிரமா சக்தி இருக்க இடத்த கண்டுபிடிச்சு சக்தியை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட உத்தரவு கொடுத்து ராஜாங்கம் மேல தப்பு கிடையாதுன்னு அங்க ராஜாங்கத்தையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. கோர்ட்டில் நடக்கிற எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி அப்படியே ஆடி போய் சித்ரா ஐஸ்வர்யா ஈஸ்வரி நின்றுக்கிட்டு இருக்க அங்க இருந்த அப்பத்தாவோ சேதுவை பார்த்து, பாத்தியாயா என் வீட்டு மருமகளை நீ எப்படியெல்லாம் பேசின பாரு, கடைசியில தமிழ்ச்செல்வி மூலியமா தான் உன் அப்பா இப்போ வெளியே வராரு, அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தமிழ்ச்செல்வி தான் நிரூபிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கிட்ட அங்க அப்பத்தா சொல்ல, உடனே இங்க சேதுவும் ராஜாங்கமுமே அங்க தமிழ்ச்செல்வியை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போய் மன்னிப்பு கேட்க, ஆனாலும் தமிழ்ச்செல்வியோ
நீங்க என்னை விட வயசுல மூத்தவங்க, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க அப்படின்னு ராஜாங்கத்தை பார்த்து பேசின தமிழ்ச்செல்வியோ அங்க சேதுவை பார்த்து முறைச்சிட்டு, இதுக்கு மேல உனக்கு மரியாதையே கிடையாது, என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட உனக்கு தகுதி கிடையாது, இனிமே என் வீட்டு பக்கம் கூட நீ வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ரொம்ப கோபத்தோடவே ராஜாங்கம் ஒரு நிரபராதி, ராஜாங்கம் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சுட்டு தமிழ்ச்செல்வி ரொம்ப கோபத்தோடவே கோர்ட்டை விட்டு வெளியே போறாங்க.